ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். காணாமல் போன ஒரு நபர் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட வீட்டிலே கிடச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னா, நியூ இங்கிலாண்டில் கேஷ்கோபே அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. இந்த ஒரு தீவில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு தீவுன்றதால அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களோட தொழில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, மீனை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே ஒரு ஐலாண்டில் இருக்கிறவங்க பேர் தான் வந்து பேர்ல். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 49 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பிடிச்சிட்டு வர மீனை வந்து பார்சல் பண்ணி வைக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சாலுமே இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இதே ஐலாண்டில் ஒர்க் பண்ணுற இன்னொருத்தர் பேர் தான் வந்து பில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வச்சுருக்காரு. இவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சிட்டு வர மீனை அவரோட ட்ரக்கில் ஏற்றிட்டு போய் வேறு ஒரு இடத்த டெலிவரி பண்ணுறதா இவரோட வேலை. ஸோ பேர்ல் அண்ட் பில் இவங்க ரெண்டு பேருக்குமே காமனாக சந்திக்கக்கூடிய ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் தான். ஸோ இவங்க ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சந்திப்பாங்க. ஸோ சந்தித்து அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேர்லை விட பில்லு வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் பெரியவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப்ன்றது சுத்தமாக செட் ஆகலை மீன்ஸ் பேர்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 டைம்ஸ் வந்து மேரேஜ் ஆயிருக்கு. பட் 5 டைம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் வந்து டிவோர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து டிவோர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேர்லோட 5th மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகுறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலன். ஸோ இப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து 1986 சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சின்சியராகவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் 1991 ஆகஸ்ட் 13 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்லோடைய பொண்ணு எலன் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காண நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எதை வச்சு நீங்கள் உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதுக்கு அவங்க வரவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கும், அதனால வர முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் வந்து இல்லை, நான் அவங்க எந்த ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அவங்க வராமல் இருந்தது கிடையாது. எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே அதை விட்டுட்டு அவங்க வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து அவங்க காலம் பண்ணால் அவங்க வீட்டில் காலம் எடுக்கலை, வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சரி இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே நான் வீட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, எந்த ஒரு கலையுமே இல்லாமல் எல்லாமே பேர்லோடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, மணி, அவங்களுடைய கிச்சன் ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்குது. ஃபுல் வீட்டையும் தரோவாக செக் பண்ணுறதுக்கப்புறமா போலீஸ் வந்து மறுபடியும் வந்து பேர்லுக்கு கால் பண்ண போகிறாங்க. பேர்லுக்கு கால் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பேர்ல் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா சப்போஸ் வெளியே போயிருந்தால் அவங்களோட கார் எடுத்துகிட்டு அவங்க போவாங்க. அது ஒரு 5 நிமிஷம் பிளேஸாக இருந்தாலும் சரி 10 நிமிஷத்துக்கு போகிற பிளேஸாக இருந்தாலும் சரி எங்கே போனாலுமே அவங்களோட கார் எடுத்துகிட்டு தான் போவாங்க. வெளியே போனால் நீங்கள் போய் வீட்டில் அவங்க கார் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேர்ல் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து போலீஸுக்கு ஞாபகம் வந்து போலீஸ் வந்து வீட்டோட பேக் சைடில் போய் அவங்களோட கார் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கார் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்து எலனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட கார் இங்கே தான் இருக்குது ஆனால் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே எலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அம்மா வீட்டில் இல்லையா, கார் அங்கே தான் இருக்கா, அப்போ எங்கள் அம்மா யாரும் கடத்திருக்காங்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், நீங்கள் வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை விட்டுட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எலன் வந்து இல்லை அவங்க வண்டி இல்லாமல் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற உடனே ஸோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம இந்த லோக்கலில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற பேசஞ்சர் லிஸ்ட்டில் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது ஐலாண்டுன்றதால ஒன்று ஃப்ளைட்டில் போகணும் இல்லைனா வந்து கப்பலில் போனால் அந்த 2 வெஹிக்கல்ஸோடைய பேசஞ்சர் லிஸ்ட்லேயும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேர்ல்ன்ற நேம் வந்து இல்லை. ஸோ போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க ஐலாண்ட் விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க, இல்லை ஐலாண்ட் கூட எங்கேயாச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் எல்லாம் வந்து கேட்குறாங்க, இன்னும் உங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே சந்தேகம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பேர்லோட ஹஸ்பண்டான பில் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பில்லோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை, ஒய்ஃப் காணோன்ற எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பாட்டுக்கு கூலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இதனால வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருது, என்ன ஒரு ஒய்ஃபு காணுமே சொல்கிறமே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பில் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து
பாய் ஃப்ரெண்டோட அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, இல்லீகல் அஃபேர் இருக்குது, அவங்க கூட அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களாம் வந்து திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி 5 times வேறு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம்டா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரும் பில்லு சொல்லிக்கிட்டு ஆமாம் இதுவும் கரெக்டாக தானே இருக்குது, அவங்க ஆல்ரெடி 5 years கல்யாணம் ஆனவங்க, இப்போ இல்லீகல் அஃபேர் வேறு இருக்குன்னு சொல்கிறீங்க, அவங்க கூட வெளியே போயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்லுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காணுமே, நீங்கள் உங்கள்கிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலன் வந்து போய் பில் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போது பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் கூலாக அவரோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்திருக்காரு. எலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே புரியல, இங்கே ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியுது. ஸோ எலன் வந்து போலீஸ்கிட்ட போய் மறுபடியும் ஓகே நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான், அவங்களுக்கு ஆல்ரெடி 5 தடவை மேரேஜ் ஆகிருக்கு, பட்டு அவங்க எங்கே இருந்தாலுமே எங்கிட்ட சொல்லாமல் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, எங்கேயாச்சும் போனாலும் கூட நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் அட்லீஸ்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து எலன் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பணம் எல்லாமே வந்து சேர்த்து வச்சாங்க, அந்த பணம் அவங்க வாங்கின அந்த திங்ஸ்லாம் எதுவுமே விட்டுட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்க, இது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சைட்லேருந்து யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே இவங்க சொல்கிற லாஜிக்காக இருக்க மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேர்லோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் கேஸில் வந்து பாதி துணி போட்டு அப்படியே அந்த ஷூட் கேஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிட்டு போது யாச்சும் ஒன்று கூப்பிடுவோம் டக்குனு அப்படியே போட்டு போயிடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷூட் கேஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் வந்து மறுபடியும் வீட்டை சுற்றி சரவாக செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் கேஸ்லேயே பிளட்டு வந்து இருந்திருக்கு. பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு இருந்திருக்கு. ஹை வெலாசிட்டி பிளட்டு. இப்போது ஏதாச்சும் வந்து அடித்தா ஒரு பிளட்டு வந்து ஃபோர்ஸில் போய் விடும்ல, ஏதாச்சும் மடியில் வச்சு ஒரு சுற்றில வச்சு அடித்த போதையோ இல்லை ஒரு பெரிய இரும்பு வச்சு அடிக்கும் போதும் அந்த பிளட்டு எந்த அளவுக்கு ஒரு வேகமாக போய் இருக்கோ அந்த இம்பேக்ட் வந்து அந்த பிளட்டில் இருக்குது, அப்படியே அது தெரிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் கிட்ட கொடுத்து அந்த ஷூட் கேஸ் இது யாரோட பிளட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் கிட்ட சொல்லும் போது ஐயோ அப்போ எங்கள் அம்மா யாரும் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பதட்டப்படுறாங்க. ஸோ இன்னும் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை வந்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட நெய்பர்ஸ் கிட்டலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஆமாம் பேர்ல் வந்து அன்றைக்கி காணாமல் போன நைட்டு வந்து எங்கள் கூட தான் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னா பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான், பணம் கேட்டு அடிக்கடி என்னை வந்து ரொம்ப அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் வந்து சொல்லிட்டு இருந்ததா ஒரு ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ல் காணாமல் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப தூரத்தில் அவங்கள நான் பார்த்தேன், அதை யாரோ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அது அவரை மாதிரி தான் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று அந்த பேர்ல் காணாமல் போன 6 weeks அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது அவங்களோட வீட்டு தள்ளி ஒரு 200 miles கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பார்க்குறாரு. அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஏதோ ஒரு பொருளை வந்து பார்க்குறாரு. ஸோ கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரு லேடிஸ் பர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவர் யோசிக்கிற இங்கே ஒரு லேடிஸ் பர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்லோடைய ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து டக்குன்னு அவங்க போலீஸ்கிட்ட போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு லேடிஸோட பர்ஸ் இருக்குது அப்படி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்லோட ஃபோட்டோ இருக்கிறதா வந்து போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஓகே அவங்க ஏதோ ஆயிருக்கு, யாரோ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லுக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஒய்ஃபை அடிக்கடி சண்டை போட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நானும் என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டைன்றது போட்டுப்போம், அதனால கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவோம், மறுபடியும் அவளாக வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லுன்றது சொல்கிறாரு. ஸோ அது சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க என்னன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா கார்பெட்ஸு அந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காரு. ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காரு. அந்த கார்பெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூசு இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுருக்காரு. போலீஸ் ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரி இது புதுசாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பில் கிட்ட கேட்கும்போது இல்லை இது வந்து எனக்கு நான் ரொம்ப நாளாக வீடை க்ளீன் பண்ணல அதனால நான் இப்போ க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. போலீஸ் வந்து ஓகே இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகாமல் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ பில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து திருப்தியாக இல்லை. அதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நெய்பர்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. லைக் பில்லை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மார்க்கமாக இருக்கார், எதை வச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் ஸ்ட்ரீமர் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு க்ளீன் ஸ்ட்ரீமர், ரொம்ப ரேட் அதிகம் அந்த ஒரு க்ளீன் ஸ்ட்ரீமர். அதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பெட் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற சவுண்டு, அந்த கார்பெட் க்ளீன் பண்ணுற சவுண்டு எனக்கு 2 டேஸாக வந்துக்கிட்டே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர் சொல்கிறதால போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது. எதுக்கு அந்த கார்பெட்டை வந்து தட்டி க்ளீன் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேக்யூம் க்ளீன் வச்சு க்ளீன் பண்ணி எதுக்கு இந்த க்ளீன் ஸ்டீமர் அது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கார் டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கிற. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை க்ளீன் பண்ணுறது தான் வந்து அந்த க்ளீன் ஸ்டீமர் பண்ண யூஸ் பண்ணாங்க. அது எடுத்துகிட்டு வந்து எதுக்கு இவர் வந்து கார்பெட்டை க்ளீன் பண்ணார், அதுவும் இவர் பார்க்குற வேலைக்கு அந்த க்ளீன் ஸ்டீமரோட விலை வந்து ரொம்ப அதிகம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த க்ளீன் ஸ்டீமரை வந்து வாங்கிட்டு வந்து இது வந்து கார்பெட்டை வந்து சுத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து டவுட் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் கிட்ட வந்து போலீஸ் ஒரு கால் வருது. என்னன்னா அந்த ஷூட் கேஸில் இருக்கிற ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லோடைய பிளட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கேஸை வந்து டாக் வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடவர் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டாகை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா பேர்லோட வீட்டில் போய் எடுத்துகிட்டு போய் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க தவிர வீட்டை விட்டு வெளியவே போகல. ஸோ அதுவும் வீட்டுக்குள்ளே ஒரு பேஸ்மெண்ட்ன்றது இருக்குது. அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போய் அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. போலீஸ் எல்லாருக்கும் டவுட் வருது, ஏன் இந்த நாய் வந்து பேஸ்மெண்ட் கிட்ட போய் குலைக்கிட்டு, அந்த ஒருவேளை பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸ்மெண்ட் வந்து தோண்டி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 7 அடி 6 அடி தூரத்துக்கு வந்து தோண்டி பார்த்துறாங்க. பட் அந்த பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. பட் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடம் குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் நம்ம இதுக்கு மேலே தோண்டணுமா, இல்லை வீட்டை இடித்து பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார், வேணாம் இப்போ நீங்கள் வீட்டை இடிச்சிங்கன்னா பில்லு வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டுருவார், எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் எப்படி இங்கே வந்து வீட்டை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. பட் போலீஸுக்கு ஓரளவுக்கு டவுட் வந்துச்சு, பில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இன்னும் உறுதி செய்ய வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லூமினார் ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. ஸோ லூமினார் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் கீழே தோன்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூமினார் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லூமினார் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு எங்கே மறைஞ்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்ப்ரே. அது வந்து ஒருத்தர் நம்ம வந்து என்னத்தான் அந்த பிளட்டை நம்ம வேறு ஒரு கெமிக்கல் போட்டு அழிச்சாலும் இல்லை வீடியோ நம்ம க்ளீனாக வச்சாலுமே அந்த ஒரு லூமினஸ் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ப்ரே. எவ்வளோ ஒரு கெமிக்கல் இருந்தாலுமே அந்த பிளட் அங்கே மறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே வந்து காட்டி கொடுத்துரும். ஒரு மாதிரி ஒரு ஃப்ளூரசன்ட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அங்கே இருந்தால் அந்த ஸ்ப்ரே வந்து அங்கே காட்டி கொடுத்துரும். ஸோ இது மாதிரி போலீஸ் வந்து பேஸ்மெண்ட் நோண்டுறதுக்கு முன்னாடி நான் ஸ்ப்ரே வந்து அடித்து பார்த்துருக்காங்க. ஸோ அடித்து பார்க்கும்போது அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து அந்த பிளட் வந்து தெரிச்சிருக்கிறது வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேருந்து ஒரு பாடியை வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து எப்படி இருக்குமோ அந்த பிளட்டு மாதிரி அந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து தெரிஞ்சிருக்கு, ஒரு பிளட்டு படிஞ்ச ஒரு ஃபுட் பிரிண்ட். இது வந்து போலீஸ் என்ன நினச்சிருப்பாங்களோ, ஓகே கொலைகாரம் வந்து அந்த பிரெட்டில் கால் வச்சு அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த அவரோட ஃபுட் பிரிண்ட் வந்து அங்கே வந்து பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூமினாஸ் ஸ்ப்ரே அடித்து அந்த ஃபுட் பிரிண்ட்டை வந்து போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பூட் சைஸோட அந்த ஒரு ஃபுட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ மறுபடியும் பில்லுக்கிட்ட அவங்க போய் விசாரிக்கும் போது பில்லோட ஃபுட் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருந்துச்சு. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் போலீஸ்க்கு வந்து பில்லு தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து இல்லை. பில்லு இதான் சொல்கிறாரு, நான் தான் இந்த கொலையை பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வந்து போலீஸுக்கு கேட்குறாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து 1 இயர் அப்படியே வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஜிபிஆர் ஒரு டிவைஸ் வந்து போலீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜிபிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டிவைஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கீழே என்ன படிஞ்சிருந்தாலுமே அதோட அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு அது என்ன ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் வந்து காட்டி கொடுத்தோம். கிரவுண்டுக்குள்ளே ஏதாச்சும் கோல்டாக இருக்கட்டும் டைமண்டாக இருக்கட்டும் என்ன ஒரு விஷயமா கிரவுண்டுக்குள்ளே படிஞ்சு இருந்தாலுமே அது வந்து அப்படியே ஷேப்போட காமிக்கிறது தான் இந்த ஒரு டிவைஸோட வேலை. ஸோ இந்த ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போய் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லோட அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து சோதனை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து அந்த டிவைஸ் வந்து காட்டி கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து தோன்றுறாங்க. ஜஸ்ட்டு 2 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடி வந்து அவங்க எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ 1 இயராக அந்த பாடி அப்படியே இருந்துட்டாலும் ரொம்பவே பேட் ஸ்மெல், ரொம்பவே அழுகி போய் அந்த பாடி வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பில்லுக்கிட்ட போய் அவங்க வந்து கேட்குறாங்க, நீ நடித்ததெல்லாம் போதும், நீ தான் இந்த கொலையை பண்ண நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ சொல்லி இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு போலீஸ் சொல்லும்போது பில்லு வந்து பார்த்தீங்கன்னா கொலையை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்ப கூலாக
எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒய்ஃப் காணாமல் போன எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ போலீஸ் வந்து நடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே நூடுல்ஸ் ரொம்ப சூடாக இருக்குன்னு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நூடுல்ஸும் சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்க. அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் அவர் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் இந்த கொலையை நீட்டாக பண்ணேன்னு தெரியும், நீயே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அடித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இந்த கொலையை நீட்டாக பண்ணணும்னு ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து ஒன்று ஆயுள் தண்டனை கிடைக்கும், இல்லைனா தண்டனை பாடியாச்சும் உனக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீ ஒத்துக்கலைன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லும்போது பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு, நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக சொல்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேர்லுக்கும் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடந்திருக்கு. ஒரு நாள் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் கிட்ட எனக்கு மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேர்ல் வந்து எனக்கு உனக்கு நான் பணம் தான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா பேர்லை வந்து ஓங்கி அடிச்சிருக்காரு. ஸோ இதனால் கோவப்பட்ட பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போக ஷூட் கேட்டில் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெப்பன் எடுத்துகிட்டு வந்து பேர்லோட மண்டையிலே வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை வந்து திருப்பி வந்து அடிச்சிருக்காங்க. திருப்பி அடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே அவங்க பேர்ல் வந்து போயிருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு இது எடுத்துகிட்டு வந்து நம்ம பில்லை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் வந்து கிச்சனுக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன் எடுத்துகிட்டு வந்து பேர்லை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அந்த செவுத்தில் அந்த ஷூட் கேட்டில் அப்படியே வந்து தெரிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பில்லு வந்து பேர்ல் வந்து சாகுறவருக்கு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லுடைய டெட் பாடி எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட்டு ரெண்டு அடியில் தோண்டி அந்த பாடியை வந்து படிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வந்து போலீஸ் கிட்ட வந்து எல்லா வாக்குமூலமும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கோர்ட்டில் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்கு வந்து ஜட்மெண்ட் என்று கொடுக்குறாங்க. எதுக்கு 15 இயர்ஸ் என்று ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரணம் அவருடைய ஏஜ். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவருக்கு வந்து வயசு ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேர்லோட அந்த ஒரு ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது பேர்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் இருந்திருக்கு. அவங்க இன்னும் 6 மாதத்தில் சாக போகிறாங்க. இது ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் ஜட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு நாய் வந்து கொறிச்சிட்டு இருந்துச்சுங்களா, அந்த டாக் சொன்னல. ஸோ அந்த டாக் வந்து எந்த இடத்துல கொறிச்சிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல தான் போலீஸ் வந்து பார்த்தாங்க. தவிர அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி இருந்திருக்கு. ஸோ இவங்க இந்த சைடு வந்து 6 அடி தோண்டியிருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. அங்கே 2 அடியில் பார்த்தீங்கன்னா டெட் பாடி இருந்திருக்கு. அப்போயும் அந்த டெட் பாடி அவங்க தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கேஸ் வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். 1 இயர் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பட் எப்படியோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கேஸ்லேருந்து இந்த கொலை மெயினாக நடந்திருக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ பணத்துக்காக தான் இந்த ஒரு கொலையை வந்து நடந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்குடைய ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் பேர்லோடைய பொண்ணு எலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து தூக்கம் போட்டிருக்க மாட்டாங்க, தற்கொலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் யாரும் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததால் மட்டுமே தான் இந்த கேஸ் வந்து சீக்கிரம் வந்து சால்வ் ஆகின்றது ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து கேட்கும்போது பார்க்கணும் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.